4000 திவ்ய பிரபந்தத்தை சுவாமி நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று நமக்கு தந்தருளிய நாதமணிகள் சுவாமிகளின் திருநட்சத்திரம் இன்று ஆனி மாதம் அனுஷம் நட்சத்திரம். இவர் அவதரித்த ஸ்தலம் காட்டுமன்னார் கோவில். இது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அஷ்டாங்க யோகத்தில் சிறந்த வல்லுனர். தேவகானம் இசைத்து பாடுவதிலும் சிறந்தவர். ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிலர் ஆறாவமதே பதிகத்தை சேவித்துக் கொண்டு வருவதை கவனிக்கிறார். அவர்கள் பாடிய பாசுரங்களை திருப்பி திருப்பி பாடுவதையும் கவனிக்கிறார். அதில் ஓர் 1000த்துள் இப்பத்தம் என்று வருவதையும் கவனிக்கிறார். இதை பற்றி அறிந்து கொள்ள அவரிடம் சென்று கேட்கிறார். அவர்கள் தங்களுக்கு இந்த 11 பாசுரங்கள் மட்டுமே தெரியும் என்றும் இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள நீங்கள் திருக்குறுகூர் செல்லலாம் என்றும் சொன்னார்கள். அதன்படி இவர் திருக்குறுகூர் செல்கிறார். அங்கு மதுரகவி ஆழ்வார் சீடரிடம் இதை பற்றி கேட்கிறார். அவரின் அறிவுரைப்படி கண்ணினின் சிறுத்தாம்பு பாசுரங்களை 12,000 தடவை நம்மாழ்வார் மீது தியானித்து சேவிக்கிறார். நம்மாழ்வாரும் இவரின் பக்தி மகிழ்ச்சியுடன் 1000 என்ன 4000 தருகிறேன் என்று 4000 திவ்ய பிரபந்தங்களை இவருக்கு அளித்து அதனுடன் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களின் அர்த்தங்களையும் விவரிக்கிறார். அதோடு திவ்ய மங்கள விக்கிரகம் ஒன்றையும் அளிக்கிறார். அது ஸ்ரீ ராமானுஜரின் திவ்ய மங்கள திருவிக்கிரகம் ஆகும். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு காட்டுமன்னார் கோவில் திரும்புகிறார். ஆழ்வார் அருளிச் செயல்களை எல்லோரிடமும் சேர்க்கும் பொருட்டு இசையுடனும் அபிநயத்துடனும் அமைத்து பரப்புகிறார். அவர் ஆரம்பித்ததுதான் அரையர் சேவை. ஸ்ரீ நாதமணிகள் திருவடிகளே சரணம்.